உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். இப்பொழுதும் கூட எபேசியர் முதல் அதிகாரம் 9வது 10வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் முதல் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாயிருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்கள், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி நமக்கு கர்த்தருடைய வெளிப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வருகின்றன. ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன். காலப்போக்கிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு தேவையான மாதிரி அந்த சத்தியத்தை கொடுத்து நமக்கு வெளிச்சம் கொடுத்து கர்த்தருடைய பாதையில் நம்மை நடத்துகிறார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. இன்னொரு வசனத்தையும் இப்போ சொல்கிறேன். தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு காலத்துக்கு முன்னாடி செஞ்சாலும் அதுக்கான அவ்வளோ மதிப்பு இருக்காது, ஒரு காலத்துக்கு பின்னாடி செஞ்சாலும் அதுக்கான அவ்வளோ மதிப்பு இருக்காது. ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமாயிருக்கிறது. என்னாகது? ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாயிருக்கிறது. அப்போ அந்த சரியான வார்த்தை சரியான நேரத்தில் சொல்லும்போது அந்த கேட்கிறவர்களுடைய இருதயத்திலே அங்கே ஒரு வெளிச்சம், ஒரு பலன், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, அங்கே கிறிஸ்துவுக்குள் ஜெயமான வாழ்க்கையிலே போவதற்கு நமக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எது ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை? கர்த்தர் என்ன பண்ணுறாரா? சகலத்தின் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அவர் எப்போ வந்து சந்தித்தாரோ அதுதான் நேர்த்தியான காலம் என்று நான் சொல்லுவேன். ஒருவேளை பைபிளில் அவர் எழுதியிருக்கிறாரு, எத்தனையோ தரம் நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், நான் உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. ஆனால் அவர் யார் யாரெல்லாம் எப்போ போய் சந்தித்தாரோ அது அவருடைய அவசியம் போய் சந்திச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எப்போ உங்களை சந்தித்தாரோ அதுதான் அது நேர்த்தியான நேரம், சரியான காலம். அதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பார், கேட்டிங்களா? கேட்டிருக்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி சொன்னால், அதாவது அந்த அந்த காலகட்டங்களில் ரட்சிப்போ சொல்லாமல் அதுக்கு பின்னாடி சொன்னால் போயா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்டதுனால தான் நீங்கள் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. இதுதான் சத்தியம், இவர் தான் தேவன், இவர் தான் நம்மை அழைக்கிறார், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், இவர் மூலமாக ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டோடு நம்மை அழைத்தாரே. உங்களை எப்போது அழைத்தாரோ அதுதான் உங்களை பொறுத்தவரை சரியான நேரம். அப்படி அழைத்தவர் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், பரலோகத்துலேயும் கலகம் வந்துருச்சு. இந்த லூசிபர் அங்கே கலகம் பண்ணி பிசாசா மாறி அங்கேருந்து தள்ளப்பட்டான். பரலோகத்தில் கலகம். பூமியில் ஆதாமியாவால் கொண்டு வந்து வச்சா இவங்களும் அவனோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் கலகம் பண்ணி கடைசிக்கு இவங்களும் குழப்பம் பண்ணிட்டாங்க. அப்போ பரலோகத்துலேயும் குழப்பம், பூலோகத்துலேயும் குழப்பம். இது என்னது ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறமா அந்த ஆதாமியாவாளுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு அவனுடைய பிள்ளைகளாக வருகிற அந்த சந்ததியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார்.
ஆரம்பத்தில் எப்படி வந்தது? இயேசுவானவர் இஸ்ரவேல் தேசத்தில் யூதா கோத்திரத்தில் பிறந்த ஒரு யூதன் மனுஷன். தேவனுடைய குமாரன் மனுஷனாக வந்தார். தேவன் மனுஷனாக அவதரித்தார். அதுவும் ஏற்ற காலத்தில் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியே யூதா கோத்திரத்தில் பிறந்து இஸ்ரவேலருடைய அந்த தேசத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, ரட்சிப்பு பூமி எங்கு இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும், அதாவது ஆதாமுடைய சந்ததியாய் பிறந்த எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி நான் என் ஜீவனை சிலுவையிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த வெளிப்பாடுகள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைத்திருந்தது. ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் எல்லா வெளிப்பாடும் கிடைக்கல. அதை எபிரேயர் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் என்னன்னு எழுதியிருக்கு? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ ஆரம்ப காலத்தில் தீர்க்கதரிசி மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு அறிவித்தார் திருவுளம் பற்றின தேவன். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், நமக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த காலங்களில் தேவையான அளவுக்கு அங்கே வெளிப்பாடெல்லாம் இருக்குது. அதை கேட்டு அவங்க கர்த்தருடைய வழியில் நடந்திருக்கணும். அப்போ இந்த இயேசுவானவர் தான் ஆதாம்லேருந்து கடைசி வரைக்கும் கூடிய எல்லா மனுஷனையும் ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரிகாரம் செய்து தன்னை பலியாக கொடுத்தார். அது அந்த காலங்களில் விளங்காமல் இருந்த உங்களுக்கு எனக்கும் விளங்கி இருக்கிறது. இந்த தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அந்த 7 வாரங்கள் 62 வாரங்கள் சென்ற பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்னு எழுதியிருக்கு. அதை பழைய ஏற்பாடுக்காரங்களுக்கு விளங்கியிருக்கோம். நம்மளாம் நினச்சிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ விளங்கியிருக்காதுன்னு. அவங்களுக்கு விளங்கியிருக்கோம், நமக்கு அதை காட்டிலும் அதிகமாக விளங்குது. மேசியா அந்த 69 வாரங்கள் கழித்து சங்கரிக்கப்பட்டார்னா அந்த தானியேலுடைய 70 வார கணக்கில் 69 வாரம் முடிஞ்சிருச்சு, மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார், நமக்கு விளங்கிருச்சுல்ல. அவங்களுக்கு விளங்கினதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக விளங்கியிருக்குல்ல. அதனால தான் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவையுமாகிற சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. யாருனாலும் பரலோகத்தில் தூதர்கள் அவங்க கர்த்தரோட ஆளாக இருக்கணுமா, இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். இங்கே பூலோகத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் ரட்சிப்பு. அவங்க புறஜாதியாக இருக்கலாம், அல்லது ஆபிரகாமுடைய சந்ததியாக தேவனுடைய ஜனங்கள்னு சொல்கிறவங்களாக இருந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமாக போட்டு அடிச்சிட்டாரு. என்னென்னு, எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று. எப்படி? சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு பவுல் சொல்கிறான். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று. அதாவது காலப்போக்கில் நமக்கு அந்த தேவனை பற்றிய அறிவு அதிகமாகி கொண்டே போகிறது, விளங்கி கொண்டே போகிறோம். அதனால் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்கிறோம். ஒன்று சொல்லணும், ரட்சிக்கப்படுகிற யாவரும் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே தான் ரட்சிக்கப்படுவாங்க. கிறிஸ்துவுக்கு அப்புறம் அந்த வழியாக போனால் அந்த ஆறு இந்த ஆறு எல்லா ஆறு நதிகளும் ஓடி ஒரே கடலில் சேர்றது மாதிரி எல்லாரும் எல்லா வழியில் போனாலும் பரலோகம் போயிட மாட்டாங்களா? போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். வேறு யாராவது இருக்காங்களா? எப்படி இயேசுவானவர் விசேஷமானவர்? எப்படி கிறிஸ்டியானிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? கிறிஸ்தவம் எப்படி மற்றவர்களை மற்றவர்களை காட்டில் எப்படி வித்தியாசமானதாக இருக்கிறது? மற்றதை காட்டில் எப்படி உயர்ந்ததாக இருக்கிறது? மற்றதை காட்டில் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது? இதை நம்புகிறவன் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் பிழைப்பான். நீங்கள் இப்போ இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சரியான வழியில் வந்திருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. பரலோகம் உங்களுடையது, தேவன் உங்களுடையவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்களும் பரலோகத்துக்குரியவர்கள். அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. இப்போ வேறு நான் அங்கே பிறந்தேன், இந்த நாட்டில் பிறந்தேன், இந்த நாட்டில் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று. அதனால தான் சுவிசேஷ உலகமெல்லாம் போகுது. எங்கெல்லாம் சுவிசேஷம் போக முடியல, அங்கே கர்த்தர் நேரடியாக போய் மனசாட்சியில் பேசுகிறாரு. மனசாட்சியிலே நியாய்ந்திருக்கிறார் என்று ரோமர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்த்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுடைய உன்னதத்தில், தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணிவிட்டார் அப்படி எழுதியிருக்குது. நீங்கள் எப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப, நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறப்ப அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான்னு, நீங்கள் தண்ணீர்லேருந்து வெளியே வர்றப்ப அவர் எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் அதுபோல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்தவர்களாய் வந்திருக்கிறீர்கள்னு இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பூமியில் இருக்கக்கூடிய வேறு யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அது கிடைக்கிறது, இல்லாவிட்டால் கிடைக்காது. அதனால தான் இங்கே பாருங்கள், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் புலகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ காலப்போக்கில் அதிகமாக வெளிப்பாடு. இன்றைக்கு பவுலுக்கு இருந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு கிடைக்குது. இன்னும் அதை விட அதிகமாக வெளிப்பாடும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. காலப்போக்கில் அதிகமாக வெளிப்பாடு கிடைக்கும். வாசனம் அவ்வளோதான், எழுதி முடித்தாச்சு, பைபிள் எழுதி முடித்தாச்சு. ஆனால் எல்லா வெளிப்பாடையும் நம்ம பெற்றுட்டோமா? இல்லை. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே வளர வளர ஏற்ற சமயத்தில் நமக்கு அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஊன்ற கட்டி உறுதிப்படுத்தி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவன் உள்ளவர்களாய் நற்கிரியைகளை நமக்குள்ளே தொடங்கின தேவன் தொடர்ந்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நற்கிரியைகளை நடப்பிப்பார். நமக்கான அந்த வெகுமதி பரலோகத்தில் கிறிஸ்துவின் சிங்காசன தண்டையில் நாம் வெளிப்படும்போது உண்டாயிருக்கிறது. ஓகே, திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். காட் பிளஸ் யூ.